வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு வித்தியாசமான எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோட்ல மொத்தமா 3 கொலைகள் நடக்கும். ஆனா இந்த 3 கொலைகளையும் வேற வேற ஆளுங்க பண்ணிருப்பாங்க, வேற வேற காரணத்துக்காக பண்ணிருப்பாங்க. அது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இந்த கதையில வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே தீபாவளி நடந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அபின்ற பொண்ணு வீட்டு வாசல்ல கோலம்லாம் போட்டு வச்சிருக்கா. பட்டாசு வெடிக்கும் போது உள்ள வந்து விழுந்துருது போல. அந்த கோலம்லாம் பயங்கரமா கலைஞ்சிருது. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அங்க இருக்க பட்டாசெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இருக்கா. திரும்பி இந்த கோலத்தை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சரி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாப் நமக்கு காட்டுறாங்க. அந்த பஸ் போச்சா இல்லையான்ற மாதிரி ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டே வராரு. அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த பஸ் போயிருச்சான்னு கேக்குறாரு. அந்த பையன் பதிலே சொல்ல மாட்டான். என்ன இந்த பையன் தூங்கிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த பஸ் வந்துருது. தம்பி, நீயும் அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்றியா? பஸ் வந்துருச்சுப்பா, எந்திரின்ற மாதிரி எழுப்ப போறாரு. பார்த்தா அந்த பையன் இறந்து போயிருக்கான்னு இவருக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணி அபின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட ஃபேமிலியை காட்டுறாங்க. இவர் தான் அபியோட தாத்தாவா இருப்பாரு. இவர் பேரு ராஜேந்தர் அப்படின்றது. ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் 2 பையன், அதே மாதிரி ஒரு பொண்ணு இருப்பாங்க. பொண்ணு இப்ப இவங்க வீட்டுல தான் இருக்காங்க போல. ராஜேந்தரோட மூத்த பையன் பேரு ரவி அப்படின்றது. ரவியோட ஒய்ஃப் பேரு மீரா அப்படின்றது. அவங்க முக்காடு போடாம இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராஜேந்தர் முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. வேகமா அவங்க முக்காடை எடுத்து போடுறாங்க. இப்ப ராஜேந்தர் பூஜை பண்ணலாம், சின்ன பையன் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பா அவன் வர லேட் ஆகும், நீங்க ஆரம்பிங்கன்ற மாதிரி ரவி சொல்றாரு. இப்ப இவருமே ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ரவிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னல, இவங்க தான் பொண்ணு, பேரு லக்ஷ்மி அப்படின்றது. லக்ஷ்மி சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அப்பா இருக்காருல, எதுக்கு எடுத்தாலும் இவங்களை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாரு போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரவியை காட்டுறாங்க. ரவியும் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. சின்ன வயசுல ரவியை போட்டா அப்பா அடிப்பாரு போல, அதனால அப்பா மேல செம்ம கோவத்துல இருக்காரு. இப்ப வராத பையனை நமக்கு காட்டுறாங்க. அவர் வீட்லயே வேற ஒரு ரூம்ல தான் இருக்காரு போல. இவர் பேரு மகேஷ் அப்படின்றது. மகேஷும் சின்ன பையனா இருக்கும் போது அப்பா தேவையில்லாம அடிச்சுக்கிட்டே இருப்பாரு போல. அதை நினைச்சு மகேஷும் இந்த இடத்துல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல வீட்டுல இருக்க யாருக்குமே அப்பாவை பிடிக்காது போல. பஸ் ஸ்டாப்ல ஒருத்தரோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அவர் பேரு பியூஷ் அப்படின்றது தெரிய வருது. அந்த பையனோட வீடு எங்கன்ற மாதிரி ஆளுங்களாம் விசாரிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனோட வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பையனோட அம்மா பேரு பாரதி அப்படின்றது. இது உங்க பையனா பாருங்கன்ற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. ஆமான்னு இவங்க சொல்றாங்க. உங்க பையன் இறந்து போயிட்டான்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. அம்மா பாரதி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உங்க ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரி அம்மா கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த பாரதியோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிக்கு தெரியாம தான் இவங்க கிட்ட பழகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் இவங்களோட பையனுக்கு கூட தெரியாது. அந்த மாதிரி தான் இவங்க பழக்கம் எல்லாம் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்கிற இன்ஸ்பெக்டரும் ஆச்சரியப்படுறாரு. சரி, அந்த நபரோட பேர் என்னன்னு கேக்குறாரு. அவர் பேரு ராஜேந்தர் அப்படின்றது. பெரிய துணி கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா பையன் இறந்து போயிருக்கான். கண்டிப்பா ராஜேந்தர் கிட்டயும் இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போனோம். ஏன்னா ராஜேந்தர் சைட்ல கூட யாராவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. இப்ப ராஜேந்தரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுல அந்த அபின்ற சின்ன பொண்ணு மட்டும் தான் இருக்கா போல. நீங்க யாரு, எதுக்காக வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறா. வீட்டுல பெரியவங்க இல்லையா, விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் துணி கடைக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் சின்ன பொண்ணோட அப்பாவான ரவி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் ரவி கேக்குறாரு. இவங்களுமே பியூஷ்னு ஒரு பையன் இறந்து போனதை பத்தி சொல்றாங்க. பியூஷா, அது யாருன்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. உங்க அப்பாவோட பையன்ற மாதிரி சொல்றாங்க. இது என்னோட அப்பாவோட பையனான்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்பதான் அப்பா இருக்காருல, பின்னாடியே இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. இப்ப அப்பாவை பார்த்த மாதிரி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கப்பா, முதல்ல போக சொல்லுங்கன்ற மாதிரி ரவி சொல்றாரு. ஆனா அப்பா இருக்காருல, இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ரவியும் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. பியூஷ் எப்படி இறந்து போனான்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. எங்களுக்கும் தெரியல, பஸ் ஸ்டாப்ல தான் பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அபின்ற அந்த சின்ன பொண்ணு இருக்கால, யாரோ சேர்த்து மிதிச்சுட்டு உள்ள வந்திருக்காங்க போல. அதை கிளீன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவளும் கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. உங்க பையனுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பையனை பொறுத்த வரைக்கும் அப்பாக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கிறது தெரியாது போல. அதை பத்தி எல்லாம் இவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே பதில் சொல்ல முடியாம சோகமா உட்காந்துடுறாரு. பையன் இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் ரொம்ப சின்ன பையன், அவனை போய் யார்
யார் கொலை பண்ணிருப்பா, என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியலன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாரு. ஒய்ஃப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க, அதனால தான் பாரதிய கல்யாணம் பண்ணிருப்பாரு. அது மூலியமா தான் பியூஷ் பிறந்திருப்பான். இதெல்லாம் இவ்வளவு நாளா பசங்க கிட்ட இவர் மறைச்சுதான் வச்சிருப்பாரு. இப்ப பசங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீம் எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் ரவி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ரவியோட ஒய்ஃபான மீராவை காட்டுறாங்க. மீரா கிட்ட இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் நீங்க எங்க இருந்தீங்க, அந்த பியூஷ பத்தி உங்களுக்கு உண்மையிலேயே தெரியாதா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க உண்மையிலேயே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பொண்ணு லட்சுமியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு அப்பா கூட தான் இருக்காங்க போல. இவங்க இருக்காங்கல்ல, அந்த மீராவை பிளேம் பண்ற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்றாங்க. அப்பாக்கு மீராவை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா இருக்காருல, லக்ஷ்மியை போட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிச்சிருக்காரு போல. இத பத்தி லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் சொல்லி தான் இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஹஸ்பண்ட் பேரு அசோக் அப்படின்றது. அந்த அப்பாவால தான் நாங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்படி ஃபேமிலியில எல்லார்கிட்டயும் தனித்தனியா பேசி பாக்குறாங்கல்ல, அப்படி பேசி பார்க்கும்போது இந்த ஃபேமிலிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது தெரிய வருது. இப்ப சின்ன பையன் மகேஷ் கிட்ட கேக்குறாங்க. மகேஷ் கிட்ட கேட்கும் போது மகேஷ் ரவியை சந்தேகப்படுற மாதிரிலாம் சில விஷயங்களை சொல்லிட்டாரு. சொத்து பிரச்சனை எல்லாம் வீட்டுல போயிட்டு இருக்குன்னு தெரிய வருது. இப்ப ரவி கிட்ட மகேஷை பத்தி கேக்குறாங்க. மகேஷ் பொறுப்பே இல்லாம இருப்பான், என்னோட அப்பா கோவப்பட்டு அடிக்கலாம் செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது மகேஷுக்கும் அப்பாக்கும் ஆகாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இவங்க குடும்பத்திலேயே அப்பா இறந்ததுக்கு அப்புறம் யாருக்கு சொத்து கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பியூஷ் இருக்கிறது தெரிய வந்தா குடும்பத்துல யாருனாலும் கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதனால அந்த சமயம் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி இங்க இருக்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறாங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொல்லப்பட்ட டைம் தெரிஞ்சிருச்சுல, அந்த டைம் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் விசாரிச்சு வச்சுக்கிறாங்க. பசங்க கிட்ட கண்டிப்பா நடந்துப்பீங்களா அப்படின்ற மாதிரி ராஜேந்தர் கிட்ட கேக்குறாங்க. ஆமா சார், சின்ன வயசுல இருந்தே பசங்க கிட்ட கண்டிப்பா தான் நடந்துப்பேன். தப்பான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் கண்டிப்பா நடந்துப்பேன். சொந்த கால்ல நிக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க எல்லாரையும் வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கேன். சொத்தெல்லாம் அப்புறம் தான் தருவேன்னு சொல்லியிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ சொத்துக்காக வீட்டுல இருக்கவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி மத்தவங்கள தான் பிளேம் பண்ணிக்கிறாங்க. சோ யாருனாலும் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு போலன்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டி அந்த பியூஷ்க்கு எதிரி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை பத்தியும் விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப விசாரிக்கும் போது தான் பியூஷ பத்தி சில விஷயங்கள் தெரிய வருது. பியூஷ பொறுத்த வரைக்கும் பொறுப்பே இல்லாம தான் இருந்திருக்காரு. இன்னும் வேலைக்கு போற வயசுலாம் வரல. அதுக்குள்ளேயே சூதாட்டத்துல நிறைய காசெல்லாம் விட்டுருக்காரு. நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி தர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் இறந்து போயிருக்காரு. சோ கடன் கொடுத்த யாராவது கோவத்துல கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பியூஷ் இவ்வளவு காசை இழந்திருக்கான். யாரு காசு தந்தது? ராஜேந்தர் தானே தந்திருக்கணும். ராஜேந்தரை மிரட்டி காசு வாங்கினானா, அதை பத்தி நம்ம விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. முதல்ல அந்த பியூஷோட ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இவங்களுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பியூஷ பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. பியூஷ் கிட்ட எப்படிதான் காசு வரும்ன்றது தெரியாது, ஆனா நிறைய காசை சூதாட்டம் ஆடி அவன் தோத்து போயிடுவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ஒரு விஷயத்த நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா ராஜேந்தர் இருக்காருல, கடையில பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. எதர்ச்சியா இந்த கடைக்கு பக்கத்துல அந்த பியூஷ் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப கடைக்குள்ள அப்பா இருக்கிறத பாக்குறாரு. அப்பா வேற எங்கேயோ வேலை பார்க்கறதா சொல்லியிருப்பாரு போல. இங்க பார்த்தோன்னா அந்த பையன் ஷாக் ஆயிடுறான். அப்பவும் பியூஷ பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப இங்க இருக்க ரவி கிட்ட பூஜை பண்ற பொருள்லாம் தந்துடுறாரு. நீ வேலையை பாரு, நான் வந்துடுறேன்ற மாதிரி சைலண்டா வெளியே வந்துடுறாரு. அங்க நின்னுட்டு இருக்க பியூஷ தள்ளி கூட்டு போயிடுறாரு. இதெல்லாம் என்னப்பா, இவங்க தான் உங்களோட குடும்பமா அப்படின்ற மாதிரி பியூஷ் கேக்குறாரு. ஆமா, இதெல்லாம் உன்னோட அம்மாக்கும் தெரியும்ன்ற மாதிரி ராஜேந்தர் சொல்றாரு. நான் கேட்கும் போது அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் தரீங்க, ஆனா உங்க பசங்களுக்கு மொத்தமா எழுதி தந்துருவீங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் கோவமா கேட்டிருப்பான். இதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி ராஜேந்தர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. அதாவது பியூஷ்க்கு இதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிருப்பாரு. எதுக்காக அந்த மாதிரி பொய்யா சொல்லணும்? பியூஷ்க்கு தெரிஞ்சிருக்கு, இதை வச்சு மிரட்டி காசு சம்பாரிச்சிருக்கான். அதாவது மீதி பசங்க கிட்ட சொல்லிருவேன்ற மாதிரி மிரட்டி காசு சம்பாரிச்சிருக்கான். அதனால கோவப்பட்டு ராஜேந்தர் கூட இப்படி பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. சரி, அந்த ஆங்கிள்லயும் யோசிப்போன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப நமக்கு வீட்டை காட்டுறாங்க. இந்த அபின்ற சின்ன பொண்ணு இருக்கால, ரத்தத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. யாரோட ரத்தம்னு தெரியல. இப்ப ரவியும் மீராவும் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரவியோட தங்கச்சி லட்சுமி வீட்டுல தான் இருக்காங்க போல. உங்க தங்கச்சி சொத்தை வாங்காம போக மாட்டா போல, அவளுக்கு கம்மியா தான் காசை தரணும், நமக்கு தான் நிறைய தரணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது எதையோ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அப்படி என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. இப்ப பக்கத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல லட்சுமி தான் இறந்து போயிருக்காங்க போல. எப்படி இவ இறந்து போனான்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்தா பக்கத்துல தான் இவங்களோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லட்சுமியோட ரத்தத்தை தான் கிளீன் பண்ணிருக்கா போல. லட்சுமி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா எதுலயோ ஃபோர்ஸா இடிச்சுதான் அவங்க இறந்து போயிருக்காங்க போல. ஆனா எங்கேயுமே ரத்தத்தை காணோம். ரத்தம்லாம் எங்க போச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இந்த சின்ன பொண்ணுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கான் சார், அழுக்கெல்லாம் பார்த்தா அவ உடனே கிளீன் பண்ணிடுவாளாம், அந்த மாதிரி தான் கிளீன் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகுறாரு. ரவி மேலேயும் மீரா மேலேயும் தான் டென்ஷன் ஆகுறாரு. ஏற்கனவே தம்பிக்கு ஒரு பாகம் தரணும், இல்ல தங்கச்சி வேற பாகம் கேட்கறாளே அப்படின்ற மாதிரி ரவி கோவத்துல இருந்திருப்பாரு. நீங்க தானே இப்படி பிளான் பண்ணி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. சார் சத்தியமா நாங்க எதுவுமே பண்ணல சார், நாங்க வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் இந்த விஷயத்த பார்த்தோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. லட்சுமியோட ஹஸ்பண்ட் பேரு அசோக் நான் சொன்னல, அசோக் கிட்ட யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் மகேஷ் மேலயும் சந்தேகப்படுறாரு, ரவி மேலயும் சந்தேகப்படுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ராஜேந்தர் கிட்ட விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. ராஜேந்திர பொறுத்த வரைக்கும் மருமக மேல டவுட் படுறாரு. அவன் ஆள் சரியில்லைன்றதுக்காக தான் பொண்ணை வீட்டோட வச்சுக்கிட்டேன், யாருமே இல்லாத சமயம் வந்து கொலை பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரவி கிட்ட யார் மேல சந்தேகம் இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. என் தம்பி மகேஷ் மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மகேஷ் கிட்ட விசாரிக்கிறாங்க. மகேஷை பொறுத்த வரைக்கும் அண்ணன் ரவி மேலதான் சந்தேகம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா அசோக் கிட்ட சண்டை போட்டு லட்சுமி இருக்காங்கல்ல, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருப்பாங்க. அப்படி 10 நாளைக்கு முன்னாடி அழுதுகிட்டே வரும்போது மகேஷ் தான் ஆறுதல்லாம் சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டு போயிருப்பாரு. என் அக்கானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான் எப்படி சார் என்னோட அக்காவை கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. எல்லாருமே அவங்கள நல்லவங்க மாதிரி தான் காமிச்சுக்கிறாங்க, மத்தவங்க மேலதான் சந்தேகப்படுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்களாம் அந்த டைம் எங்க இருந்தீங்க, அதை தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. ராஜேந்தர் ஒரு விஷயத்த மறைச்சார்ல, அதை வச்சு இவங்களுமே கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. நீங்க எதுக்காக பியூஷ்க்கு உங்க ஃபேமிலியை பத்தி தெரியும்ன்றத மறைச்சீங்க? ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சிருக்கான், உங்களை அடிக்கடி மிரட்டி காசெல்லாம் வாங்கியிருக்கான், அந்த காசு எல்லாத்தையும் சூதாட்டத்துல விட்டுருக்கான், நீங்க கோவப்பட்டு பையனை சாவடிச்சிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா மிரட்டினால சாவடிச்சிருக்கீங்க, உண்மைதானன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி, என் பையனை போய் எப்படி சார் சாவடிப்பேன், நாளா சாவடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்ததா பாரதி கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. லக்ஷ்மியோட சாவுல பாரதிக்கு சம்பந்தம் இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட பையனை இழந்திருக்காங்கல்ல, அதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் காரணம்ன்ற மாதிரி கோவம் வந்திருக்கும். அதனால கூட நீங்க லட்சுமியை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சார், எனக்கு ராஜேந்திர ரொம்ப பிடிக்கும் சார், பையன் இறந்து போனதை நினைச்சு அவ்வளவு கஷ்டத்துல இருக்காரு, திரும்பி ஒரு கஷ்டத்தை நான் தரமாட்டேன் சார், அப்படியே இருந்தாலும் என்னால எப்படி சார் கொல்ல முடியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. லட்சுமி இறந்து போய் கிடந்ததை முதல்ல இந்த சின்ன பொண்ணு தான் பாத்திருக்கா, பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிருக்கா. சோ சின்ன பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம ரொம்ப நர்வஸா உட்காந்துட்டு இருக்கா. ரொம்ப இவ பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கால. அம்மாவும் தயவு செஞ்சு இந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், இவ ரொம்ப பயப்படுறா, விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இவங்க 2 பேர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேக்குறாரு. அதாவது யார் யார்கிட்ட எல்லாம் இந்த வீட்டு சாவி இருக்கும்னு கேக்குறாரு. கடையில வேலை பாக்குறவங்க இந்த இடத்துக்கு வருவாங்களா, இந்த வீட்டுல யாராவது வேலை பாக்குறாங்களா, இந்த மாதிரி முக்கியமான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிறாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. லட்சுமியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. பலமா தலை இடிச்சிருக்கு, அதனால ரத்தம் எல்லாம் நிறைய போய் தான் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டரால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. தவறி விழுந்தெல்லாம் ஒருத்தங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்ல, யாராவது தள்ளி விட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. சோ தள்ளி விட்டது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல இருக்க அபிய நமக்கு காட்டுறாங்க. அபி மேல இருந்து ஒரு புக் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, எட்டி எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சேர் போட்டு எட்டி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸ்லிப் ஆகி கொஞ்சம் கீழே விழுந்துடுறாங்க, கொஞ்சம் காயெல்லாம் பட்டுது. இவங்க கத்துன கத்துல அப்பா அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி அந்த காயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு அந்த ராஜேந்திரம் வந்துடுறாரு. இவங்க கவனிக்காததுனால தானே பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்திருக்கா, அதனால இவங்க 2 பேரும் பயங்கரமா சத்தம் போடுறாரு. இப்ப அந்த புக் எடுக்கலன்னா என்ன குடியா மூழ்கி போயிடும் அப்படின்ற மாதிரி பேத்தியும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. தாத்தா திட்டினதை நினைச்சு இவ பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அவர் பயங்கரமா திட்டிருப்பாரு, அதை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருப்பா. இதனால பேரண்ட்ஸ் பக்கத்துல இருந்து இந்த சின்ன பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லி தூங்க வச்சிடுறாங்க. உங்க அப்பா ஏன் இப்படி இருக்காருன்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. அவர் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணாரு, இப்ப என்னோட பொண்ணை டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ரவி இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. சார், எங்க பொண்ணு கிட்ட பொறுமையா பேசி சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார், கொலை பண்ணது யாருன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாருன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ராஜேந்திர பாக்குறதுக்காக நேரா கடைக்கு தான் வந்திருக்காரு. உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அரெஸ்ட் பண்ண போறீங்களா, எதுக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உங்க பொண்ணு லட்சுமியை நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்க, எங்க கிட்ட சாட்சி இருக்கு, உங்க பேத்தி தான் அந்த விஷயத்த பாத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என் பேத்தியை மட்டும் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. ராஜேந்திர வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த பேத்தி பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ராஜேந்திரம் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு.
தாத்தா மேல என்னமா கோவம், எதுக்காக இந்த மாதிரி பொய் சொன்ன, உன்னை யாரு பொய் சொல்ல சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. சோ இவ பொய் தான் சொல்லியிருக்கா போல. யாரு உன்னை பொய் சொல்ல சொன்னா, தாத்தா கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்கால, அம்மா அப்பா தான் இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி சொல்றா. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் டென்ஷன் ஆயிடுறாங்க. எங்க நீங்க தான் பொய் சொல்ல சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணியே பொய் சொல்ல வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. சார் சத்தியமா நாங்க இந்த விஷயத்த பண்ணல சார், அப்பாவை மாட்டி விடுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணோம். ஆக்சுவலா எங்களோட பொண்ணை ரொம்ப திட்டாரு, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணா. இவர் இருந்தா எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருப்பாரு, எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாருன்னு நினைச்சோம், அதுக்காக தான் இப்படி பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி நீங்க ஸ்டேஷனுக்கு நடங்கன்ற மாதிரி கூட்டு போறதுக்கு நினைக்கிறாங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, ப்ளீஸ் சார் எனக்காக விட்டுருங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் தப்போ நிறைய இருக்கு, சின்ன வயசுல இருந்தே பசங்களை ரொம்ப கண்டிச்சு வளர்த்துட்டேன், என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க, என் பையன் இப்படி பண்ணதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எப்படியோ ரவியும் மீராவும் கொலை பண்ணதுக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால கிளம்பிடுறாங்க. எல்லாரோட லொகேஷனையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல 2 பேர் பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிய வருது. லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட் அசோக்கும் சரி ராஜேந்திரும் சரி அந்த சமயம் வேற ஒரு பகுதியில இருந்ததா சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த டைம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக பொய் சொல்லணும், எதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப வீட்டுக்கு வந்து கொலை பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. ராஜேந்தர் அசோக்னு 2 பேரையும் லாக் பண்ணுங்க, 2 பேர்கிட்டயும் விசாரணை பண்ணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் 2 பேரையும் லாக் பண்ணி கூட்டு வரலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா 2 பேரையும் ரீச்சே பண்ண முடியல, கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது, எங்க இருக்காங்கன்னா கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டுபிடிச்சிருவோம், தலைமறைவா இருக்க வாய்ப்பு இருக்கு, எப்படியாவது தேடி கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் ராஜேந்தர் கிடைச்சிட்டாரு, ஆனா பாடியா கிடைச்சிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு ஆத்திக்கிட்ட தான் அவரோட பாடி கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு கத்தியை வச்சு வயிற்றுல குத்துன மாதிரி தான் இறந்து போயிருக்காரு. பாடியை நேத்து தான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள இவங்க பேசிட்டு இருக்காங்க. ராஜேந்தர் இல்ல அசோக் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதுல ராஜேந்தர் இறந்து போயிட்டாரு. சோ அசோக் மேலதான் இவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. ராஜேந்தருக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமான்ற மாதிரி யோசிச்சு கூட அசோக் இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம், சீக்கிரமா பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் வேற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. ஆக்சுவலா பியூஷ் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு, சீட்டாட்டத்துல அந்த காசெல்லாம் விட்டுருப்பாரு. அந்த மாதிரி கடன் கொடுத்ததுல யாரோ அடிக்கடி கால் பண்ணி மிரட்டுற மாதிரி பேசியிருக்காங்க போல சார், மிரட்டுற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அந்த நம்பர் யாரோடதுன்றதை கண்டுபிடிக்க முடியல, இன்னும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு, அது மூலியமா தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சீக்கிரமா தேடுங்க கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அந்த நம்பர் எங்க இருக்குன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க சீட்டாட்டோலாம் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து அந்த நம்பரை யூஸ் பண்றவரை அமைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த பியூஷோட ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. 2 ஃப்ரெண்டுங்க சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. இப்ப 2 பேரையும் இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க, போட்டு சம்மடி அடிக்கிறாங்க. எதுக்காகடா இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பியூஷ் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு, தராம இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காரு. நைட்டு பஸ் ஸ்டாப்ல பிரச்சனை மாதிரி ஆயிருக்கும், ஒழுங்கு மரியாதையா காசை தான்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்க. இல்ல புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. எப்ப கேட்டாலும் இல்லன்னு தான் சொல்றேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் புடிச்ச தள்ளி விடுறாங்க. அவர் இடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. வேணும்ட்டே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டுமேன்ற மாதிரி பயந்து ஓடி இருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இப்ப ஏத்துக்கிறாங்க. இத முதல்ல பாரதி கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி பாரதி கிட்ட சொல்றாங்க. பாரதியும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. காசுக்காக இப்படி பண்ணாங்களா, காசை என்கிட்ட கேட்டிருந்தா என் தலையை அடமானம் வச்சாது காசை தந்திருப்பேன், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேந்தர் இறந்து போன விஷயத்த வேற சொல்லியிருக்காங்கல்ல, அதை நினைச்சும் பாரதி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப ராஜேந்தரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இவங்களுக்கு கிடைச்சிருது. ஆக்சுவலா கத்தியை வச்சு வயிற்றுல குத்துன மாதிரி தானே இவங்களுக்கு தெரிஞ்சது, ஆனா அது கத்தி இல்ல கத்திரிக்கோள்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா 2 குத்து ஆழமா இறங்கி இருக்கும். அதே மாதிரி கொலை வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு, பாடியை தான் தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. கத்திரிக்கோலை வச்சு இந்த கொலை நடந்திருக்குல்ல, ஏன் ராஜேந்தர் வீட்ல இல்லனா கடையில இது நடந்திருக்க கூடாது, 2 இடத்தையும் செக் பண்ணி பார்க்கணும், வாரண்ட்டை ரெடி பண்ணுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, சர்ச் வாரண்ட் எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. இப்ப கடையில வீட்ல செக் பண்றதுக்காக ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. வீட்ல இன்ஸ்பெக்டரும் டீமும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கபோர்ட்ல இவங்களுக்கு கத்திரிக்கோல் கிடைக்குது. அதாவது ரத்த கரையோட இருக்க கத்திரிக்கோலை துணியில சுத்தி வச்சிருக்காங்க. சார் மர்டர் வெப்பன்
வாரண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இவருமே பக்கத்துல வந்து பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. சார் அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன், என் மாமனாரோட தொல்லை தாங்க முடியல, அதனால நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி மீரா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவர் ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்காரு. ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வந்து ஒய்ஃப் சொல்றதை கவனிச்சிட்டு இருக்காரு. சரி இவ என்ன காப்பாத்துறதுக்காக போய் சொல்றா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நான் தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பழிய போட்டு எங்களை ஏமாத்துறதுக்கு பாக்குறீங்களா? உண்மையான குற்றவாளி யாருன்றதை நானே சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே அமைதியா இருந்தாலே போதும்ன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா அந்த அசோக் தலைமறைவாயிட்டாரு பாத்தீங்களா, அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க போல. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கிட்ட தகவலை கொடுக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அசோக்கை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்டா தலைமறைவான, அதே மாதிரி இருந்த இடத்த நீ தப்பா சொன்ன, வீட்டுல தான் நீ இருந்திருக்க, நீ தானே கொலை பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல சார், நடந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அசோக்கும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபு கிட்ட எப்படியாவது பேசி சேரணும்னு நினைக்கிறாரு. ஒய்ஃபு வீட்டுக்குள்ள போறதை இவர் பார்த்திருப்பாரு. நம்மளும் போலான்ற மாதிரி அவங்க கதவு திறக்கும் போதே இவர் உள்ள போயிருப்பாரு. இந்த லக்ஷ்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. சின்னதா ஒரு Dress போட்டு போட்டோ போட்டிருக்காங்க போல. அது அப்பா பாத்துறாரு. இது என்ன Dress, இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அடுத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோகியமான்றதை பாருங்கப்பா, ஒரு குடும்பம் இருக்கிறதையே எங்க எல்லார்கிட்டயும் மறைச்சிருக்கீங்கல்ல, நீங்க முதல்ல நேர்மையானவரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்பட்டு பிடிச்சி சண்டை போடுறாரு. ஃபோர்ஸா பிடிச்சி இவங்களை தள்ளி விடுறாரு. அப்படி தள்ளி விட்டதுல இவங்க யாடகடமா ஒரு இடத்துல இடிச்சிருவாங்க, இறந்து போயிருப்பாங்க. அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சைலண்டா போயிடலான்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இது எல்லா விஷயத்தையும் இவர் வாசல்ல இருந்து கவனிச்சிருப்பாரு. அப்பா போறதுக்கு முன்னாடியே இவர் வெளியே கிளம்பி போயிருப்பாரு. ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக தான் ராஜேந்திர கொலை பண்ணியான்னு கேக்குறாங்க. ராஜேந்திர நான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ராஜேந்திர கொலை பண்ணது யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த கத்திரிக்கோல்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுதான் இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. கொலை பண்ணது யாருன்னு பார்த்தா இந்த பேத்தியா தான் இருப்பா. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி அந்த அபி கிட்ட கேக்குறாங்க. அபி இருக்கால, தயங்கி தயங்கி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த அபி இருக்கா பாத்தீங்களா, தூக்கத்துல இருந்து கண்முழிக்கிறா. அப்படி கண் முழிச்சு பெட்டை பாக்குறா. பெட் முழுக்க பிளட்டா இருக்கு. ஆக்சுவலா இந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கா போல, அதனால தான் பிளட்டா இருக்கு. இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. என்ன ரத்தமா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. கீழே தாத்தா வேற நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்காரு. அவர் பார்த்தா அவ்வளவுதான் நம்மளை அடிச்சிருவாருன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறா. பதட்டமா திரும்பி மேல ஏறி போறா. இவன் ஏன் பதட்டமா பார்த்துட்டு போறான்ற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. அந்த ரத்தத்தை கிளீன் பண்ண முடியல, பேசாம அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலான்ற மாதிரி சிசரை எடுத்து கட் பண்றா. இப்ப அந்த போர்ஷனை கட் பண்ணவ துணி எடுத்துட்டு வெளியே போலான்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து தாத்தா வந்துடுறாரு. என்னாச்சு உனக்குன்ற மாதிரி கேக்குறாரு. ஒன்னும் இல்லன்ற மாதிரி சொல்றா. ஒன்னும் இல்லைன்னா ஏன் பதட்டமா இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு போர்ஷனை இந்த பொண்ணு கட் பண்ணி எடுத்திருக்கிறது தெரிய வருது. எதுக்காக கட் பண்ணி எடுத்தன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வருது. நம்மளை போட்டு திட்டிடுவாரா, நம்மளை போட்டு அடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறா. இப்ப சட்டுன்னு கையில வச்சிருந்த சிசரை வச்சு வயிற்றுலயே குத்திடுறா. அவர் பக்கத்துல வரும்போதுதான் இவ பயத்துல இப்படி பண்ணிருப்பா. தாத்தா அடிச்சிருவாருன்ற பயத்துல தான் இப்படி பண்ணிட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆக்சுவலா மகேஷ் பெரிய பையனாவே மாறிட்டாரு, இருந்தாலுமே அப்பா அடிப்பாரு, அதெல்லாம் இந்த பொண்ணு பாத்திருப்பா, அதனால தான் பயத்துல இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் மீரா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆயிருப்பாங்க. அப்பாவை கொன்னதுக்காக பொண்ணு ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துரும்ல, அது நடக்க கூடாது, அப்பாவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. பாடியை இவங்க தான் தூக்கிட்டு போய் அந்த குளத்துல போட்டிருப்பாங்க. என்ன அந்த கத்திரிக்கோலை மட்டும் டிஸ்போஸ் பண்ணாம வீட்லயே மறைச்சு வச்சிருப்பாங்க. சமயம் பார்த்து டிஸ்போஸ் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள இவங்க இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. என் பொண்ணை மட்டும் அரெஸ்ட் பண்ணிடாதீங்க சார், என் பொண்ணோட ஃபியூச்சரே போயிடும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் அம்மாவும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் சில விஷயங்களை உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. ஆக்சுவலா அப்பா தான் பொண்ணை கொலை பண்ணிருக்காரு, ஆனா இவங்க கிட்ட நடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. லட்சுமியை ஆக்சிடென்டலா அப்பா கொலை பண்ணார்ல, அவரும் ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டாரு, கர்மா உடனே வேலை செஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றதுல இவருக்கு விருப்பம் இல்ல, அரெஸ்ட் பண்ணாமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதோடயே நமக்கு இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.